சங்க இலக்கியங்கள்ல சொல்லிருக்க நீர்நிலைகளுடைய பெயரை தெரிஞ்சுக்கலாமா? துணை, மலையில இயற்கையா உருவாகிற நீரூற்று. அருவி, மலை முகட்டில இருந்து தண்ணீர் செங்குத்தா விழுறது. ஆழி கிணறு, கடலுக்கு பக்கத்துல தோண்டப்பட்ட கிணறு. இளஞ்சி, பலருக்கும் பயன்படும் மிகப்பெரிய நீர்நிலை. உரை கிணறு, மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண்ணிட்டு வளையமிட்ட கிணறு. ஊருணி, மக்கள் பருகும் நீர் உள்ள நீர்நிலை. ஏரி, வேளாண்மை பாசனத்துக்கான மிகப்பெரிய நீர்பரப்பு. கட்டு கிணறு, நிலத்தை தோண்டி கல்லும் மண்ணும் வச்சு கட்டிய கிணறு. ஆழி, கடல். கண்மாய், பாண்டி மண்டலத்துல ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். கலிங்கு, ஏரியினுடைய உபரி நீர் வெளியேறும் பகுதி. குண்டம் அல்லது குண்டு, குளிக்கிறதுக்கு சின்னதா அமைஞ்ச நீர்நிலை. குளம், ஊருக்கு நடுவுல அமைஞ்ச நீர்நிலை. கேணி, அகலமும் ஆழமும் உள்ள பெரிய கிணறு. தாங்கல், பாசனத்துக்காக நீரை தேக்கி வைக்கிற சின்ன ஏரி போன்ற ஒரு அமைப்பு. அகழி, கோட்டைக்கு வெளியே அகழ்ந்து அமைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய நீர் அரண். இப்படி ஒவ்வொரு நீர்நிலைகளுக்கும் தமிழர்கள் ஒவ்வொரு பேர் வச்சு அழைச்சிருக்காங்க.